கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய லெந்து நாட்களில் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் கொடுக்கப்படுகிற செய்தி 21வது செய்தி. அது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற செய்தி. இது ஆகாப் ராஜா மேற்கொண்ட உபவாசத்தை பற்றி பேசுகிற ஒரு பகுதியாகும். வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21:27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப் வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தியானிப்பதற்கு முன்னதாக 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆகாபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை ஆகாப் உபவாசத்தை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம், ரட்டுடுத்து சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் பார்த்தாலுமே ஆகாபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25-26 வசனம். அதாவது நம்முடைய தியான வசனத்துக்கு முந்தின 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 25வது வசனம். தன் மனைவியாக ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு டெஸ்டிமனியை ஆகாப் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன், அதற்காக தன்னை விற்று போட்ட வேறு எந்த மனுஷனும் இல்லை, ஆகாப் ஒருவன் இருந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்னின்று துரத்தி விட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். இதுதான் ஆகாபினுடைய சரித்திரம் அல்லது சாட்சி என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நாபோத்தை கொன்றதற்காக மனம் திரும்பிய பிறகு ஆகாப் ராஜாவுக்கு காட்டப்பட்ட உடனடி ஆனால் தற்காலிகமான தெய்வீக இரக்கத்தை காட்டுகிறது. மிகவும் துன்மார்க்கமான ஆட்சியாளர் கூட மனத்தாழ்மையின் மூலம் தேவனின் கருணையை பெற முடியும் என்பதையும் அவரது வீட்டின் மீது நியாய தீர்ப்பை தாமதப்படுத்த முடியும் என்பதையும் அதாவது சாக்கு உடை அணிந்து கொண்டு உபவாசம் இருப்பதன் மூலம் நிரூபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கண்பானவர்களை, இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற வேளையில் 3 மிக முக்கியமான ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக தற்காலிக மனம் திரும்புதல். ஆகாபின் செயல்கள், அதாவது தன் ஆடைகளை கிழித்தல், சாக்குடை அணிதல், உபவாசம் போன்றவை விளைவுகளை பற்றி உண்மையான பயத்தை காட்டின. கடவுள் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட அழிவை அவரது மகனின் ஆட்சி வரை தாமதப்படுத்த தூண்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தெய்வீக இரக்கம் மற்றும் நியாய தீர்ப்பு. இந்த வசனம் தேவனின் கிருபை தலையிடும் ஒரு முக்கிய தருணத்தை காட்டுகிறது. இது மிகவும் குறைபாடுள்ள விக்கிரகாராதனை செய்யும் ஒரு ராஜா, அதாவது இஸ்ரவேல் வரலாற்றிலே மிக மோசமானவர் கூட பணிவு அல்லது தாழ்மை மூலம் நிவாரணம் பெற முடியும் என்பதை காட்டுகிறது. தேவனின் கருணையை பெற முடியும் என்பதை காட்டுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் தாழ்மையாய் நடப்பதன் முக்கியத்துவம். ஆணவத்திலிருந்து பணிவுக்கு ஆகாப்பின் நடத்தை மாற்றம் உண்மையான மனம் திரும்புதல் கடவுளுக்கு முன்பாக தன்னை அங்கீகரித்து தாழ்த்துவதில் இருந்து தொடங்குகிறது என்கிற வேதாகம கருப்பொருளை அடிக்கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, ஆகாப்பின் மனம் திரும்புதல் நீடித்திருக்கவில்லை என்றாலும் 1 ராஜாக்கள் 21-27 படி உடனடி தெய்வீக கோபத்தை தவிர்க்க மனத்தாழ்மையின் வல்லமைக்கு வேதத்தில் ஒரு நீடித்த சான்றாக செயல்படுவதை நாம் அறிய முடிகிறது. ஆமென்.